மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 10th பப்ளிக் பேப்பர் கரெக்ஷன் இன்னைக்கு, அதாவது 12th ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 4 to 5 டேஸில் பேப்பர் கரெக்ஷனை முடிச்சிருவாங்க. பிகாஸ் அடுத்து எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயின்ஸ்க்கான அஃபிஷியல் ஆன்சர் கீயை பார்க்க போகிறோம். ஏற்கனவே தமிழ் மேக்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இந்த அஃபிஷியல் ஆன்சர் கீயை ஃபாலோ பண்ணி தான் டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க. குறிப்பாக இன்றைக்கி மார்னிங் ஃபுல்லாக இதை பற்றி டிஸ்கஷன் மீட்டிங் தான் போகும். ஆஃப்டர்நூனில் இருந்து தான் இன்றைக்கி வந்து கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக 1 மார்க்ஸ் பொறுத்தளவில் கொஞ்சம் இந்த ஃபோட்டோ பிளராக இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு பார்த்தாலே தெரியுது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான் இருக்குது. இங்கே 1 மார்க்ஸ்க்கு கிரேஸ் மார்க் வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. அதாவது நம்ம கரெக்டாக எழுதியிருந்தால் தான் நமக்கு வந்து ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்ததாக இப்போ தமிழ் மீடியம் தான் ரிசீவ் ஆகிருக்கு. இங்கிலீஷ் மீடியம் கிடச்சா நான் அப்புறமா நான் போடுறேன். ஸோ தமிழ் மீடியம் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு வந்து தெரியும் கிரேஸ் மார்க் இருக்கா இல்லையா அப்படிலாம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு வந்து 2 மார்க்ஸை பொறுத்தளவில் எதுவுமே நமக்கு கிடையாது. அந்தந்த பாயிண்ட் வைஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டங்ஸ்டன் மிக அதிக ஒரு டங்ஸ்டன் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிமைனிங் இது அந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் டேமேஜ் ஆகுது அப்படின்ற அந்த ரீசனுக்காக போடுறது ஒரு மார்க். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபைனலாக அந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுத ஒரு மார்க்கு, மேலே அந்த டெஃபினேஷன் எழுதுறதுக்கு ஒரு மார்க். இப்படி தான் வந்து பிரித்து கொடுப்பாங்க. அதே மாதிரியே 19th கொஷின் மற்றதெல்லாம் பாருங்கள், அந்தந்த கரெக்டாக எழுதிங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 19th கொஷின் வந்து ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ½ மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஏ பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தைராய்டு இது வரும் மேலே இருக்கிறது. அடுத்தது நமக்கு பி தான் தைராய்டு கிளாண்ட் வரும். சி வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வரும் திரளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டி வந்துட்டு மூச்சுக்குள்ளல், அதாவது ட்ரக்கியா. ஆமாம், ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வரும். அடுத்தது 20th வந்துட்டு கொலஸ்ட்ரம் அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த டெஃபினேஷன் வந்து எழுதுறது. இதுக்கப்புறம் 21st 22nd கம்பல்சரி வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் வந்து எழுதுறதுக்கு ஒரு மார்க். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சால்வ் பண்ணி 9.5 எழுதுறதுக்கு ஒரு மார்க்கு. அதாவது ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கப்புறம் ஆன்சருக்கு ஒரு மார்க்கு. அடுத்தது நமக்கு வந்து 4 மார்க் கொஷினும் அதே மாதிரி தான் தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான பிடிஎஃப் வந்து நான் அப்படியே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படியெல்லாம் இது வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவரால் நம்ம பார்த்தாலே தெரியுது எதுக்கும் கிரேஸ் மார்க் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நமக்கு வந்து அந்தந்த இதுக்கு கரெக்டாக மார்க்ஸ் வந்து கொஷின் இந்த டைம் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதாவது கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.